தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு காண விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி வட்டம் வாழைப்பழங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம வழக்கமாக சொட்டு நீர் பாசன பதிவு தெளிப்பு நீர் பாசன பதிவு தான் அதிகமாக போட்டுட்ருக்கோம். இப்போ நான் கடந்த நம்ம 4 வருஷமாக வந்து மொபிடெக்கினுடைய ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து விவசாயிக்கு வாழைப்பழத்தில் பழனிக்குமாருங்கிறவருக்கு வந்து ஆட்டோமேஷன் இரிகேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் போட்ட ஃபீல்டு தான். மியாவாக்கியில் தெளிப்பு நீர் பாசனமும் டிம்பர் ட்ரீக்கில் சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்குறோம். இது 18 வால்வு இருக்குது. 18 வால்வு ஒரு குடி இருக்குது. திருப்பூர் இருக்கார். இந்த பண்ணைக்கும் வீட்டுக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இப்போ வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ண முடியறதில்லை அப்படிங்கிற முன்னிட்டு வந்து நாம் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு டேங்கு, ஒரு போரு, ஒரு கிணறு, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே சர்வீஸு. இப்போ நம்ம போருக்கும் நம்ம தொட்டிலேருந்து ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். 18 வால்வுக்கும் ஒயர்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ ஏன் ஒயர்லெஸ்ஸாக பண்ணணுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புதுசாக தான் மெயின் லைன் போட்டோம், பட் ஒயர்டே பண்ணியிருக்கலாம். அந்த பக்கம் எக்ஸ்பென்ஷன் இருக்கிறதுனால 18 வால்வு கொஞ்சம் கம்பைன் பண்ணி வந்ததுனால ஒயரே இல்லாமல் போடுற சிஸ்டம் தான் காஸ்ட்டு கம்மியாக வந்துச்சு. அதனால் நம்ம இந்த சிஸ்டம் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த பக்கம் எக்ஸ்பென்ஷன் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு கால்குலேட் பண்ணி ஒயர் போடுறது சிரமமாக இருந்தாலும் ஒயர்லெஸ் போயிட்டு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு டேங்க்லேருந்து 2 நாளைக்கு போர் தண்ணி கிணத்து தண்ணி கலெக்ஷன் பண்ணாங்கன்னா சுமார் 1.5 லட்சம் லிட்டர் தண்ணி வரும். இந்த 1.5 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு 9 கேட்டுகளுக்கு பாய்ச்சிடுவாங்க. அடுத்த 2 நாள் கலெக்ட் பண்ணால் 9 கேட்டுகள் பாய்ஞ்சிடும். பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தண்ணி வந்துடும். அதோட பவர் இன்டரப்ஷன் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எப்போவுமே 3 ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டர் பிரச்சனையும் இல்லை. போரும் இரிகேஷன் நடந்து போக டேங்க் தண்ணி நடந்து போக போர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆயிரும். அந்த ஆட்டோமேஷன் சேஞ்ச் ஓவர் போருக்கு வந்து டைமர் இருக்குது. குறிப்பிட்ட நேரம் ஓடிட்டு நின்று மறுபடியும் குறிப்பிட்ட நேரம் ஓடி 2 நாளில் தொட்டி நப்பி வச்சிடும். நாமளும் இப்போ முன்னையெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னாங்க இதனுடைய பயன்பாடெல்லாம் தெரியாமல் கஸ்டமரையோ ஒரு பாக்ஸ் வாங்கி தர சொல்லி ஒரு ஜிஐ பாக்ஸ் ரெடிமேடாக மோட்டர் சர்வீஸ் வாங்குறதுக்கு உண்டான பாக்ஸில் மாட்டி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதுலையெல்லாம் பார்த்தா சில ஃப்யூச்சரில் தண்ணி உள்ளே போக எலி பல்லியெல்லாம் உள்ளே போக நியூசன்ஸாக இருந்ததுனால இப்போ நான் வந்து ஒரு தரமான சிஸ்டத்தோடு போட்டு கொடுக்குற கான்செப்டில் இது ஒரு என்ஜினியரிங் கான்செப்டில் பவுடர் கோட்டேடு நல்ல திக்னஸான பாக்ஸில் நல்லா பக்காவாக போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் வெல் பாயிண்ட்லேயும் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரு, அதுக்கு அடுத்தது பக்காவான ஒரு பால் டைப் என்ஆர்வி, அது முக்கியமான ஒரு ஏர் வால்வு, அதே மாதிரி இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு. மெயின்டெனன்ஸை பொறுத்தவரையிலும் 0 வேணும்னா இந்த பேக்ரவுண்டில் வர்ற மெட்டீரியல் பூராமே சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம சிஸ்டம் கண்டினியூஸாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. 0 மெயின்டெனன்ஸாக இருக்கணும், 0 சர்வீஸாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எசென்சியல். வால்வு மாற்றிருக்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது ஒயர்லெஸ் சிஸ்டங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வால்வுக்கும் அல்லது 2 வால்வுக்கும் காம்பினேஷனாக இந்த மாதிரி ஒரு சோலார் ஸ்டேஷன் போட்டு இதுலேருந்து தான் கரண்ட்டு எடுத்துக்க மாதிரின்னு இதுக்கு ஒரு ரிசீவர் இதிலே அட்டாச்சாக வந்துடும். இப்போ அங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒயர் இல்லாதனால ஒயர்லெஸ்ஸாக வர்றதுக்கு இதுதான் ரிசீவருங்க. இந்த ரிசீவர்லேருந்து தான் நம்ம சிக்னல் வந்து இந்த வால்வுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 வால்வு காம்பினேஷனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஷன் போட்டிருக்கிறோம். ஒரு சிங்கிள் வால்வாக இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டேஷன் போடணும், 2 வால்வாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஷன் போடணும், 6 வால்வாக இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் ஸ்டேஷன் போடணும். இப்போ நம்ம வந்து டிசி வால்வுங்கிறனால இதுக்கு வந்து ஒரு பைபாஸ் அசம்பிளி கொடுத்துருக்குறோம். சப்போஸ் ஏதோ ஒரு சர்வீஸுக்கோ மெயின்டெனன்ஸுக்கோ சோலார் அந்த ஆட்டோமேஷனாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா பைபாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஏசி வால்வாக இருந்ததுன்னா இதுக்கு ஒரு காயில் சுவிட்ச் மாதிரி வந்திருக்கும். இந்த டிசி வால்வு இந்த காயில் சுவிட்ச் வந்து இல்லாதனால இப்படி பைபாஸ் அசம்பிளி பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் அட்வைசபிள் தான். இப்போ நாம் இவங்களுக்கு இருக்கிற வாட்டர் வந்து ரொம்ப கம்மி. இந்த ஏரியாவும் வாட்டர் ரொம்ப கம்மியான ஏரியாவில் இவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஆர்வம் 18 வால்வு கிட்டத்தட்ட 18 × 70 வச்சுட்டா கூட 7 7 8 56 1300 மரம் இருக்குது. மியாவாய்க்கு கூட சேர்த்து ஒரு 1800 மரமே இருக்குது. தண்ணி ரொம்ப புவருங்க. அவர் வந்து தண்ணியினுடைய வாட்டர் சோர்ஸ் அதிகப்படுத்துறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஏரியாவில் தண்ணியும் இல்லை, அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இருக்கிற தண்ணி மேனேஜ் பண்ணி பாய்க்கணும்னு சொல்லி தான் ஒரு 10 வருஷம் முன்னாடி ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. அந்த ட்ரிப்பு சிலதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணோம். இந்த வாட்டர் பிரச்சனை வந்து போன வருஷமே அவர் நோட் பண்ணினார். இருக்கிற தண்ணி ஒரு 9 கேட்டுக்கு விடணும்னு சொன்ன ஆள்காரங்க ஒரு 9 கேட்டுக்கு பாயிற தண்ணி 3 கேட்டு 4 கேட்டுகளுக்கு பேய்ச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இன்டர்வல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டு நிறைய கண்ணு கூட கொஞ்சம் மாற்றாலிட்டி ஆயிடுச்சு. இப்போ அதையெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டு இந்த சம்மரில் ஈவன் ஆரம்பிக்கிற கொஞ்சம் முன்னாடியே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இது இந்த அட்வான்டேஜ்னால கொஞ்சம் மரம் இங்கே சேவ் ஆச்சு.
இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தேனே உங்களுக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக காங்கே தெரியாது குரங்காடுன்னு சொல்லுவோம். இதில் டிம்பர் மரத்துறதுல ஒரு வளர்த்துறது ரொம்ப ஆர்வம். இப்போ டிம்பர் மரத்தை போட்டிருக்கிறோம். இப்போ இவ்வளோ ட்ரையான பிளேஸ்லையுமே மரத்தை சர்வைவில் காப்பாற்றணும்னா ட்ரை சீசனில் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப கை கொடுக்கும். அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி அட்லீஸ்ட் கொடுக்குற உயிர் தண்ணி கொடுக்குறன்னு சொல்லலாம். அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. இது வந்து இவ்வளவு ட்ரையான பிளேஸ்லையுமே 1000 மரத்துக்கு வாரத்துக்கு 2 தண்ணி 5 லிட்டருக்கு மேனின்னு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இது ஆட்டோமேஷன் மட்டும்தான் சாத்தியம். இது வந்து இந்த எங்கள் காங்கேயத்து ஏரியா குரங்காடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆடு மாடு மேறது உகந்த இடம். பட் இவங்களுக்கு ஆடு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இவருக்கு வந்து டிம்பர் வளர்த்துறதுலையுமே ஒரு வனமாக்குறதுலையுமே ரொம்ப ஆர்வம். அதனால தான் 2000 மரத்தை வச்சு ரொம்ப பாதுகாப்பாக பண்ணிகிட்ருக்காரு. சிறப்பாக இருக்குது. யூடியூப் சேனலை கண்டுகளித்த விவசாயிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வர்ற புது புது தகவலை கண்டுகளிக்கணும்னா இந்த தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.